யோவான் 16ஆம் அதிகாரம் 31 வசனங்களிலிருந்து சில வசனங்கள். இதோ காலம் வருகிறது, ஏன் வந்துவிட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டுவிடுவீர்கள். ஆயினும் நான் தனியாயிருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டுவிட்டேன் என்றார். இங்கு நாம் கவனிக்கும் பொழுது, நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நாம் இந்த உலகிலே சில மனிதர்களை காணும்போது, மனிதர்களை சாமி சாமி என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்கு கடவுள் அந்த மனிதனும் ஒன்றாக இருப்பதால், சாப்பிட்டீங்களா சாமி என்றெல்லாம் விசாரிப்பார்கள். அவர் அரசன், ராஜா, இவ்வுலகத்தை ஆளுகை செய்யக்கூடியவர். இயேசு கிறிஸ்துவும் கடவுளும் ஒன்றாக இருப்பதால் இயேசுவை நாம் சாமி சாமி என்று சொல்கிறோம். கடவுள் என்று நாம் அவரை நினைக்கிறோம். கடவுளாகிய ஆண்டவர் என்று அர்த்தமாகிறது. ஆகவே அவர் இவ்வுலகின் மீது வெற்றி கொண்டதால் நாமும் உலகின் மீது வெற்றி கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.